ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 2ல் வந்து லைன்ஸை நம்ம வெவ்வேறு டைரெக்ஷனில் எப்படி போட்டு பயிற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 4 இன்ச்சஸ் வச்சு ஒரு 10 பாக்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த லைன்ஸ்லலாம் சின்ன சின்ன பாக்ஸாக போடும்போது நமக்கு வந்து அது ப்ராப்பராக அந்த லைன்ஸ் வந்து வரும். நம்ம நார்மலாக இல்லை பாக்ஸ் போடாமல் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நமக்கு வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் பாக்ஸ் ஒரு 7 இன்ச்சில் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக வரும். அப்புறம் மெகந்தியை நல்ல டிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொன்னது தான், நல்ல சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய மெஹந்தி ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோரில் மெஹந்தி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது வாங்கி ரொம்ப நாள் ஆனால் நல்ல கெட்டியாயிரும். நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு கை வந்து ரொம்ப வலியாயிரும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த லைன் ஸ்லாண்டிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை தான் நான் இப்போ போட்டு காட்டுறேன். போடும்போது நமக்கு இந்த ஒரு 10 பாக்ஸ் நீங்கள் நல்லா போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை ஷேக் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக அதை போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக அது வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ப்ரெஷர், அதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் வந்து நமக்கு ப்ராப்பராக தெரியும். நம்ம கை ஷேக் ஆகும்போது இந்த கோன் வந்து கொஞ்சம் நகண்டுருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷேக்கி ஆயிரும். அதனால் மெதுவாக போடுங்க. நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் நிதானமாகவே போடுங்க, டைம் எடுத்து போடுங்க. நம்ம குறிப்பிட்ட டைம் தான் கிளாஸு அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணால் போதும். இந்த கொஞ்சம் கேப்லாம் எதனால் விழுதுன்னா நம்ம வேகமாக ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் விழுது. நீங்கள் வந்து கேப் விடாமல் அந்த நீட் ஃபினிஷிங் வரணுன்னா மெதுவாகவே போட்டு பாருங்கள். போட தான் நமக்கு வரும். அதனால் நீங்கள் மெதுவாக போடுங்க. சப்போஸ் கொஞ்சம் கேப் விழுந்துச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது திருப்பி அந்த கோன் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுக்குற நேற்று சொன்ன லைன்ஸு ஸ்ட்ரைட் லைன் போடும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா லாஸ்ட்டு 3 விரல், சுண்டு விரல், அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 விரலையும் கொஞ்சம் நிற்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கை ஷேக் ஆகாது. பாருங்கள், நான் நீட்டாக போடுறேன். இது எனக்கு இன்னுமே நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறது தான் நமக்கு ஈஸியாக வரும். வேகமாக நம்ம போடக்கூடாது. மெகந்தியை பொறுத்தளவில் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஓரளவுக்கு ஒரு பேசிக் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேகமாக போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் போட்டு பார்க்கும்போது மெதுவாகவே போட்டு பாருங்கள். வேகமாக போட வேண்டாம். வேகமாக போடும்போது நம்ம ப்ரெஷர் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோணலும் மாணலுமாக வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த டிப்பில் வந்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் இந்த டிப்பில் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணவும் செய்யணும். அப்படிலாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து அந்த வெர்டிக்கல் லைன் போட்டாச்சு. இப்போ ஹரிசாண்டல் லைனில் நம்ம வந்து டபுள் லைன் நான் போட போகிறேன் பாருங்கள். டபுள் லைன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைனு, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன், இதுதான் டபுள் லைனு. இதில் நீங்கள் டபுள் லைன், ட்ரிபிள் லைன், போல்டு லைன்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த போல்டு லைனுங்கிறது 2 சிங்கிள் லைன் போட்டு அதுக்கு இடையில நம்ம கோனை வந்து ஃபில் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோன் நல்லா திக்காக வரும். அதை அப்படியே ஃபில் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு 2 ஸ்லாண்டிங் டபுள் லைன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். கோனையும் அடிக்கடி டிப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக வரும். நான் இதுவே கோனை கொஞ்சம் திக்காக வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லாங் ப்ரெஸ் கொடுத்தனால திக்காக வந்திருக்கு. நீங்கள் லைட்டாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லேஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன், சிங்கிள் லைனு. இது போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே வெர்டிக்கலாகவும் போட போகிறேன். ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இந்த 2 லைனுமே ஒரே பாக்ஸில் போட்டு காட்ட போகிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஹேண்டு போடும்போது செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால தான் இந்த லைன்ஸுக்கு நான் திருப்பி 2வது இதுவும் நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைன்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அது ஈஸியாக வரும் மெஹந்தி கோனை ஹேண்டில் பண்ணுறது. அதனால் ஈஸியாக போட்டுடலாம். முதல்ல இதை நல்ல மெதுவாகவே போட்டு பாருங்கள்.
இப்போது நம்ம வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக லைன் போடுறோம். அந்த லைன் போடும்போது நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மேலேருந்து கீழே போடுற லைன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னா ஷேக் ஆகாது, நீட்டாக கட் ஆகாமல் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் கூட கட் ஆச்சு. ஆனால் இந்த லைன் பாருங்கள் கட் ஆகவே இல்லை. அதனால் கொஞ்சம் மெதுவாக கவனமாக போட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் இன்னொன்று, நம்மளுடைய கோன் டிப்பு வந்து அந்த பேப்பர்லேயோ கிளைண்ட்டோட ஹேண்ட்லேயும் படக்கூடாது. அதனால் அந்த டிப்பு வந்து பேப்பரில் படாமல் பார்த்து போட்டு பாருங்கள். போட வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸில். அந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கோனை வச்சு. இப்போ நான் எதுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, இப்போ நம்ம கை நேராக இருக்குது, அதை நம்ம வந்து இப்படி வச்சு போடுறோம் கிளைண்ட்டுக்கு முன்னாடி உட்காந்து. நம்ம கோனை தான், நம்மளுடைய ரைட் ஹேண்டை தான் நம்ம அங்கேயும் இங்கேயும் திருப்பணுமே தவிர கிளைண்ட்டோட கையை வந்து நம்ம திருப்ப முடியாது. அதனால தான் இந்த பாக்ஸு போட்டு 4 டைரக்ஷன்லேயும் நம்ம கையை ரொட்டேட் பண்ணி நாமளே அதை போடுறணும் அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸில் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லாண்டிங் லைன் இதுவுமே மெதுவாக போடுங்க, கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் நெருக்கமாக போட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த லைன்ஸை வச்சு தான் நம்ம பார்டர் லைன் போடுவோம். எல்லாமே நிறைய லைன்ஸை வச்சு தான் வரும். அதனால் போட்டுகிட்டே இருங்க. லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லாண்டிங் லைன் கிளைண்ட்டோட ஹேண்டை திருப்பாமலே நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் போட்டோமா, நெக்ஸ்ட்டு ரைட் சைடு கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் என் கையை மட்டும்தான் ரொட்டேட் திருப்புறேன், பேப்பரை திருப்பவே இல்லை. இப்போவும் நீங்கள் லாஸ்ட்டு 3 விரலை வச்சுக்கோங்க. இல்லது நம்ம லெஃப்ட் ஹேண்டு மேலே ரைட் ஹேண்டை வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ கூட நம்ம கை ஷேக் ஆகாமல் நீட்டாக வரும். அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், மேலேருந்து கீழ்ப்பக்கமாக ஸ்லாண்டிங் லைனு பாருங்கள். நான் லெஃப்ட் ஹேண்டை என்னோடய கைக்கு கீழே ரைட் ஹேண்டுக்கு அடியில் வச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போவும் நமக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 விரல் இந்த ரைட் ஹேண்டில் சுண்டு விரல், மற்ற 2 விரலையும் நீங்கள் வந்து கீழே நிற்கிற மாதிரி வச்சுட்டு கூட போட்டு பாருங்கள். இப்போ 2 டைரெக்ஷன் போட்டாச்சு. அடுத்து கீழ்ப்பக்கம் பாட்டம் சைடில் உள்ளது. பாட்டம் சைடில் போடும்போது என்ன ஆகும்னா மேலேருந்து கீழே பாருங்கள். இப்போ நான் போடுற டைரெக்ஷன் எல்லா சைட்லேருந்து வரும். மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக ஸ்லாண்டிங் லைனு. இதெல்லாம் போட நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மெஹந்தி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வலிக்கும். அந்த கொஞ்ச நாள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வலி நமக்கு தெரியாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளே போட்டு பார்த்துருவோம். அந்த டெக்னிக் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி பிடிச்சா நமக்கு ஈஸியாக கோன் போட வருது, எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஃபைன் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அதனால் போட்டு பாருங்கள். இப்போ இந்த டைரெக்ஷன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த டைரெக்ஷனில் நான் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு கீழேருந்து மேல் பக்கமாக இப்படி எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, அதாவது மெஹந்தி இப்போ தான் போட்டு பழகுறீங்க, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன்னாலும் ஓகே, நீங்கள் பார்த்து பழகிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும். நான் இதை வீடியோக்கு எண்டில் இந்த ஃபுல்லாக முடித்த அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிசைனுக்கு போயிடலாம்.
இந்த மாதிரி தான் நான் ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டிருக்கேன். ஏன்னா பாக்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரும்போது நம்ம அதை வந்து ரெக்கார்ட் நோட் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி அந்த எல்லா பாக்ஸுமே நமக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கலான்னு போட்டேன். ஆனால் மேலே இந்த இதில் போய் மெஹந்தி ஒட்டிருச்சு. நீங்கள் இப்போ எத்தனை டிசைன் போடுறீங்களோ அது தக்கன பாக்ஸ் முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து வீடியோக்காக சின்ன பாக்ஸாக போடுறேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 இன்ச்சுக்கு பாக்ஸு போட்டு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பேஜில் உள்ளதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டியர் ட்ராப்ஸு ஹம்ஸு எல்லாத்துக்கும் போயிடலாம். ஸ்பைரல் எல்லாத்துக்குமே போக ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒவ்வொரு டிசைனாக நம்ம பார்க்கலாம். இதில் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். போர்ட்ரேட் டிசைன் எப்படி மெஹந்தியில் பண்ணுறது, ஒரு ஃபுல் ஹேண்ட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஈஸியாக. எந்த ஃபீஸுமே நான் வாங்கலை. சர்டிஃபிகேட்டுக்கு இதுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரீ டைம்லேயே ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மறந்து போய் இப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனாகவே போட்டேன். அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு திருப்பி ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸில் இப்போ போடுறது நம்ம 4th டிசைனாக ஆல்ரெடி போட்டுட்டோம். நான் மறந்து போய் ஸ்ட்ரைட் லைனாகவே போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லாண்டிங் லைன் தான் போடுறேன் நான் இப்போ கொஞ்சம் வேகமாக போடுறேன். அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை விட கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. அப்போ தான் அந்த இடையில நம்ம கேப் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வராது. எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முதல்ல போடும்போது கொஞ்சம் கேப்பு விட்டு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த கோனை பிடிக்கிற மெத்தடு தெரிஞ்சு அந்த ப்ரெஷர் ஒழுங்காக நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நெருக்கமாக போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, லெஃப்ட் டு ரைட்டு. அடுத்து அதுக்கு கிராஸில் இன்னொரு செக்குடு மாதிரி போட போகிறோம் பாருங்கள். மேலேருந்து கீழ்ப்பக்கமாக, அதாவது அந்த கார்னர் ஒவ்வொரு கார்னரையும் நம்ம இப்போ லைன்ஸ் போட்டு நம்ம வந்து பாக்ஸு க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். இவ்வளோ நெருக்கமாகவும் போடலாம், கொஞ்சம் கேப் விட்டும் போடலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். இந்த மாதிரி மேலேருந்து கீழே லைன் போடும்போது நம்ம கை வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். அப்போது நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட் ஹேண்டில் சுண்டு விரல், அதுக்கு பக்கத்தில் 2 விரலையும் லைட்டாக நிற்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு லைட்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசைன் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப கேப் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி லைட்டாக கோன் வச்சு திருப்பி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு இப்போ பாக்ஸு ஃபில் பண்ணோம்ல, அதே பாக்ஸு தான் நான் இந்த இடத்துலையும் போட போகிறேன். இது என்னென்னா கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது ரொம்ப நெருக்கமாக போட்டேன்னா இது கொஞ்சம் கேப் விட்டு கிட்டத்தட்ட 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கிட்ட கேப் இருக்கும். அந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபில்லிங் டிசைனுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேலேருந்து கீழே அந்த ஒவ்வொரு லைனும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க லைன்ஸ் கொடுத்து. அப்போ அது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக வரும். இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம டாட் கொடுத்து ஃபில் பண்ணலாம், ஒரு லீஃப் கொடுத்து ஃபில் பண்ணலாம், டியர் ட்ராப்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டால் கூட நம்ம அதில் டிசைன் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், அந்த இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரியும் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு வேவி லைன்ஸு. நான் கொஞ்சம் லைட்டாக வேவ் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லாவே கொடுத்துருக்கோங்க. நல்லா நெளிஞ்சு போகிற மாதிரி. நம்ம கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி நெளி கோலம் போடும்போது வளைஞ்சு கொடுப்போம்ல, அதே மாதிரி போட்டு பாருங்கள். ஏன் பாக்ஸ் போட்டிருக்கோன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது நம்ம பாக்ஸ் போடாமல் ஃபில் பண்ணும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்காது. இப்படி இந்த பாக்ஸில் போட்டு பார்க்கும்போது நமக்கு அது ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும்.
போட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம நல்லா போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் தேவைப்படாது, நம்மளாவே போட்டுக்கலாம். லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். அடுத்து வந்து ஜிக்ஜாக் லைன் வந்து நான் இதில் போட்டிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக போடுறேன். நீங்கள் வெர்டிக்கலாகவும் போட்டு பாருங்கள், ஹரிசாண்டலாகவும் போட்டு பாருங்கள், எல்லா டைரெக்ஷன்லேயும் இந்த டிசைனை போட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டிசைனு. இந்த டிசைனை போட்டுட்டு இதுக்கு இடையில நம்ம வந்து லீஃப் டிசைன் கொடுக்கலாம், அப்புறம் டாட் கொடுக்கலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இந்த டிசைனை வச்சு நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பேசிக்கு. பாருங்கள், போட்டதுக்கப்புறம் அது டிசைன் நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ஜாயின் பண்ணனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.